Welcome to Sai Tech Info channel, my dear students. In today's session, I will be continuing the integral techniques. Can you try this sum? Integral 3t power 4 plus root t of dt. Proceed. சார் ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டதுன்னா பரவாயில்ல, போடலாமே. ஒர்க்கிங் காமிச்சிரு. யாராவது இங்கே ஆன்சர் சொல்லலாம்? ஸ்ரேயா சொல்கிறியா? சொல்லு. ஸ்ரேயா, பாலாஜி, nobody is confident. Gokul, Sir, Srinidhiya, sir, right, சொல்லு. 3t power 5 by 5 3t power 5 by 5 plus plus 2 by 3 2 by 3 y 2 by 3 working coming root t எப்படி போடுவோம்? t power 1 by 2. அதுக்கப்புறம் t power 1 by 2 இங்கே 1 by 2 minus 1. ஆமா சார். minus 1 Sir, plus 1 by differentiation 1 by 2 minus 1. integrationல so t power 1 by 2 plus 1 1 by 2 plus divided by 1 by by 2. 1 by 2 plus 1. So அப்போ t power 3 by 2 divided by 2 3 by 2. So அப்போ 3 2 by by 2. 3. So 2 by 2 3 by t 3 power 3 t by power 3 by 2 okay plus plus c. integral constant. That's good. Okay, right. Any doubt? Okay, so let us move to the next one. எனக்கு வந்து இப்போது நேற்றுக்கு சைன் எக்ஸை பற்றி சொன்னேன். சைன் 2x இல்லையா, நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணப்போ இது பார்த்தோம். சைன் 2x dx அதை இன்டகிரேட் பண்ணோம். இன்றைக்கி வந்து we will discuss the நோட் பண்ணிக்கோ, integrate x cos x squared dx. சார் அது நேற்று போட்டாச்சு சார். நேற்று போட்டோமா? ஆமா சார். ஆமாம் சார். போட்டாச்சு அது நேற்றுக்கு. ஓகே, ஸோ integral cos of log எத்தனாவது சம் இது? 22 சார். 22. So cos log x, cos of log x நல்லா புரிஞ்சுக்கோ, divided by x of dx. Right. யார் போடுவா? நேச்சுரல் லாக் தான் தருவாங்களா சார்? நேச்சுரல் லாக் தான் அது. இல்லை சார், கொஸ்டினில் அவங்க தரும்போதும் நேச்சுரல் லாக் தான் தருவாங்களா சார்? ஆமாம் ஆமாம். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து ஃபங்க்ஷன், இது உள்ளே இருக்கிறது சப் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த சப் ஃபங்க்ஷனை தான் எப்போதும் நம்ம யூன்னு வச்சுக்கிறோம். அப்போ இது வெளியில் உள்ளதை அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ வாட் இஸ் யூ ஹியர்? சப் ஃபங்க்ஷனாக இருக்கிறது log x தானே. ஸோ u is equal to log x. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண on both side. So differentiating this sub function with respect, I mean on both sides. So du is equal to
log x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1 by 1 by x. x into dx. ஓகேவா? அப்போது 1 by x into dx இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்? இந்த log xக்கு பதிலாக u கொண்டு வந்துடுவோம் இல்லையா? இதுக்கு பதிலாக u. அப்புறம் 1 by x into dxன்னு இருக்குல்ல, அந்த பார்ட்டை எதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? du into x. duவை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படியே du தானே அது. ஓகேவா? ஸோ இங்கே உள்ள பார்ட்டு யூவை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே வெறுமனே du. ஸோ அப்போ நார்மலாக வந்துடும் அது. ஸோ இன்டகிரல் cos u du வெரி சிம்பிளாக முடிஞ்சிடும் அது. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் cos u அப்படிங்கிறது என்ன? sin u ப்ளஸ் sin u. c. அப்போது sin uவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. தட் இஸ் log x. தட்ஸ் ஆல். இப்போ புரியுதா? sin of log xன்னு எழுதணும். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? No doubt, sir. ஓகே, அது ப்ளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் போடணும் நம்ம. ப்ளஸ் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எங்கே நீங்களே போடுங்க பார்ப்போம். அது Okay, sir. எழுதிக்கோ. 23 24 22 இது 23. 23. Right. Integral 3 then cos of x and then e power sin x of dx. இதை யூன்னு எடுக்கலாம். X equal to u, sir. அந்த மாதிரி எடுத்தால் பயங்கரமாக போகும். e power sin x sir. அதுவும் கஷ்டம். Sir, cos x. cos x. Cos x. ஸோ u is equal to cos x அப்படின்னு எடுக்கலாம். u is equal to இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டு விதமாக நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல u is equal to cos xன்னு இப்படி எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் நம்ம இல்லையா? du is equal to எக்ஸட்ரான்னு போடுவோம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணலாமா? கவனி, அது ஏன் நீ எப்போதுமே அது டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெரிவேட்டிவோட வேல்யூ இதில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் லாஜிக். இப்போ cos xை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? sin x வந்துடும்ல. அப்போ அந்த sin x அங்கே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ எஃபெக்டிவாக அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, ஸோ எழுதிக்கோ. u is equal to cos x அப்படின்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு u is equal to cos x. ரெண்டு விதமாக நம்ம ரெடி பண்ணுறோம். இப்படி போடுறோம். u is equal to cos x. u is equal to cos x அப்படின்னா அப்போ du என்ன ஆகுது சொல்லு? duன்ற டேர்ம் என்ன ஆகுது? sin x sir. Minus sin x அதுக்கப்புறம் dx. ஓகேவா? ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு லாஜிக்காக நம்ம என்ன எடுக்கிறோம்? இங்கே மைனஸ் sin x எல்லாம் போடுறது. இப்போ u is equal to cos xன்னு போடுறது. இந்த ஒரு இங்கே யூன்னு போடுவோம். இன்ட்டு இ பவர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியல. ஸோ மைனஸ் sin x அதுக்கு பதிலாக போடுறதுன்றது கஷ்டம். அதுக்கு பதிலாக இந்த இ பவரை அதில் உள்ள sin x எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அப்போ u is equal to sin xன்னு எடுக்கிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண du, அதுக்கப்புறம் இங்கே cos x dxன்னு வருமா? ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ நம்ம கிளவராக என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல யூவை போட்டோம்னா இந்த cos x dx டேர்மே duன்னு வந்துடும். பட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ புரியுதா? எதை எடுத்தால்
நமக்கு ஈஸியாக இருக்குது சப்ஸ்டிடியூஷன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 3 அதை வெளியில் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், cos x dxங்கிறது which is nothing but duவா, du போட்டேன். e பவர் sin x நான் என்ன பண்ணலாம், e பவர் uன்னு எடுக்கலாமா, ஃபினிஷ்ட். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இனிமேட் நமக்கு ஈஸி. இப்போ புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 3 இன்ட்டு என்ன போடுவோம், e பவர் uன்றது என்ன, அதே தான். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், 3u e பவர் u தான் வரும் இல்லையா, ப்ளஸ் c. அப்போ 3 இன்ட்டு இ பவர் யூன்றது என்ன, சைன் எக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. இதை தவிர மற்ற வேறு எதாவது எடுத்திங்கன்னா ஏடா கூடமாக போயிட்டுருக்கோம். இப்போ புரியுதா? எதை சூஸ் பண்ணணுங்கிறத கிளவராக நம்ம எடுக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? Okay, sir. ரைட். Yes, sir. சார் ஆ சார் அங்கே ஃபர்ஸ்ட் வந்து u cos xன்னு இருக்குல்ல சார், அதுக்கப்புறம் sin xன்னு வந்தது, அது புரியல சார். டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். du is equal to minus sin x cos dxல டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து sin அது x அந்த மாதிரி நமக்கு சூட்டபிள் டேர்ம் இங்கே வரல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி u is equal to sin xன்னு எடுத்துகிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டைரக்ட் சப்ஸ்டியூஷன். இந்த ஐடியாவே என்னென்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனை ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அவ்வளோதான். அதுக்காக நம்ம 2 சான்ஸையும் ட்ரை பண்ணேன். இதை விட இது இப்படி போகிறத விட இப்படி போகிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை எடுத்துட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா பாலாஜி? எஸ் சார். ரைட். அப்புறம் now ஆக்சுவலாக ஒரு இன்டெக்ரல் அப்படிங்கிறது which is nothing but the anti derivative சொல்லலாம் இல்லையா. இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருக்குது, அதை பார்த்துடலாம். கவனி, ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ். ஃபைண்ட் த ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் sin 2x. எத்தனை வருஷம், 24 5 24, sir. Okay. 24. So find the antiderivative of sin 2x. Minus 1/2 into cos 2x plus c, sir. இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரப்போ that is find the, அவன் என்ன கொடுத்துருக்கான், antiderivative of sin 2x அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இப்போது உனக்கு தெரியும், அதாவது காஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா சைன் வரும்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காஸ் பேசிஸில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ d/dx ஆஃப் காஸ் 2x அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன வருது, காஸ் ஆஃப் 2x ஃபுல். இது காஸ் ஆஃப் 2, ஐ மீன் d/dx ஆஃப் காஸ் 2x அப்படிங்கிறது. இப்போ காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ -2 sin என்ன வரும், 2x அப்படின்னு வரப்போகுது இல்லையா. இப்போ நம்ம இந்த sin 2x தான் நான் இந்த பக்கம் எடுக்கிறேன். ஸோ sin 2x எடுத்துகிட்டு இந்த -2 அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், தட் இஸ் -1/2 ஆஃப், அடுத்தது sin 2x ரீடைன் பண்ணுறேன், இது மட்டும் தானே. ஸோ d/dx ஆஃப் cos 2x. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா? ஓகே, புரிஞ்சுதா? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆன்டி இன்டெக்ரல்ன்றது ஒரு ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னாக்கா அதோட ஆப்போசிட் இல்லையா. ஸோ அப்போ அந்த d/dxஐ மட்டும் தூக்கிடு. ஸோ அப்போது த ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப், இது வந்து ஒரு ப்ரீமியல், ஐ மீன் ஒரு preliminary method அது. So anti derivative of
of sin 2x is equal to என்ன சொல்லலாம் minus 1 by 2 cos 2x ன்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது we are integrating without using this integration symbol இதெல்லாம் இல்லாமல் அந்த ஃபார்முலாலாம் அடாப்ட் பண்ணாமல் டெரிவேட்டிவ் வச்சு பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? So like அந்த டெரிவேட்டிவ் அங்கேருந்து sin 2x சைடுக்கு கொண்டு போனால் ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்கிறீங்களா சார்? அவ்வளோதான். ஸோ sin 2xன்னு இருக்குது. இந்த sin 2x எங்கேருந்து வந்திருக்கும் இல்லையா? sin 2x அது டெரிவேட்டிவ்லேருந்து தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போது நாம் அதுக்கு ஏற்கனவே sin 2xை நம்ம என்ன பண்ண வேண்டியது cos 2xலேருந்து அதை ரூட் எடுத்து sin 2xன்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ நாம் அதனுடைய ப்ரைம் ஃபங்க்ஷன் எடுத்து dy dx of cos 2xன்னு எடுத்துகிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் இட். அப்போ இங்கே தனி ட்ராக் பண்ணி அதை மட்டும் எடுத்துடுறோம். அவ்வளோதான். அந்த dy dxஐ ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ வாட் இஸ் cos 2x which is nothing but இப்படி ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் sin 2x is equal to 1 by 2ன்னு வந்துடும். அது இப்போது இது மாதிரி தான் நம்ம x squared is equal, இது புரியுதா? கவனி, x squared is equal to 4 டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படி தானே எடுக்கிறோம். அப்போ x is equal to என்ன ஆச்சு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தானே அர்த்தம். ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் அதோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன்ஸ்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டியில் நீ பார்த்துருப்ப எக்ஸ் ப்ளஸ் 4 லெஸ் than or ஈக்குவல் டு ஏதோ இப்போ நம்ம ஈக்குவல்ட்டே வச்சுப்போம். எக்ஸ் ப்ளஸ் 4 is equal to 7 அப்படின்னா ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? +4 அந்த பக்கம் போனால் -4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் அது என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஐ வாண்ட் டு ஐசோலேட் திஸ் எக்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐசோலேட் பண்ண போகிறேன். ஐசோலேட் பண்ணணுன்னா இதை ட்ராப் பண்ணணும். இதை ட்ராப் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? -4 இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அது ட்ராப் ஆகும். ஸோ ஏற்கனவே +4 இருக்குது, -4 இங்கே ஒன்றையும் பண்ணிவிட்டு விட்டுற முடியுமா? ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் ஆப்ரேட் பண்ணணும். இங்கே -4 போட்டால் அங்கேயும் நான் -4 போடணும். இதுதான் லாஜிக். அது சின்ன பசங்களுக்கு புரியாதுன்றதுனால இதை தூக்கி அப்படி போட்டு ப்ளஸ் நான் மைனஸ்லாம் ப்ளஸ் இன்ட்டு நான் டிவிஷன் அப்படின்னு சொல்லி தராங்க. பட்டு இன்இக்வாலிட்டி கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ அப்போது இந்த 4 வந்து 0 ஆகிடும். நான் தனியாக கழட்டி விட்டேன். நவ் வி ஹவ் காட் 6. ஸோ 7 - 4 3. ஓகே, புரியுதா? ஸோ அந்த மாதிரி லாஜிக்கில் தான் நம்ம ஒரு டெரிவேட்டிவ்க்கு ஆன்டி டெரிவேட்டிவ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் இன்டெக்ரல். ஓகே, ஸோ ஒரு இன்டெக்ரல் பார்க்குறதுன்றது வித் த ஃபார்முலா பார்க்குறதுன்னு ஒன்று. ஆன்டி டெரிவேட்டிவ் டெக்னிக்னால் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும். இது நோட் பண்ணிட்டே காப்பி பண்ணிட்டீங்களா? ஸ்டெப்ஸ் புரியுதா? அது நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் போடலாம் அதே மாதிரி. ஓகே சார். ரைட், அடுத்தது பாரு, சிம்பிள் தான் அது. நெக்ஸ்ட்டு செகண்ட் எத்தனை சம்மா? 25 25 சார். 25. ஸோ 25ல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அதே சிம்பிளாகவே கொடுக்குறேன். cos 3x கண்டுபிடி பார்ப்போம். டெரிவேட்டிவ் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் cos 3x. யார் ஸ்டெப்ஸ் சொல்லு. cos 3x எங்கேருந்து வந்திருக்கணும்? சார் சைன்ல இருந்து. sin 3x. அப்போ நம்ம எப்படி போடணும்? dy dx of sin 3x is equal to எப்படி போடுறோம்? இது டிஃபரன்ஷியேட் பண்ணி 3 cos 3x cos 3xன்னு வந்திருக்கும். இப்போ நமக்கு வேணுங்கிறது cos 3x தான். அப்போ என்ன பண்ணுறோம்? cos 3x is equal to 1/3 into d by dx of sin 3x. புரியுதா? இப்போது நமக்கு இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னாக்கா we have to remove. அப்போது இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் எனக்கு வேணுங்கிறது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? cos. அப்போ டேக்கிங் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆன் போத் சைட். எழுதிக்கோ, டேக்கிங் ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ்ன்றது which is nothing but integral. am I right? ஆன்டி டெரிவேட்டிவ்ன்றது which is integral. பட் இன்டெக்ரல் டேர்ம் நான் கொண்டே வரல, அதை எடுத்துடுறேன். வெறுமனா
ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்கிறேன். ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் லெஃப்ட் சைடு என்ன காஸ் 3x. இப்போ இதில் என்ன ஆகும், இந்த ஆன்டி டெரிவேட்டிவ்னா டி பை டிஎக்ஸை தூக்கு. இப்போ புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகும், 1/3 sin 3x தானே. இப்போ ஆன்சர் வந்துருச்சா? இதை இன்டெகிரேட் பண்ணால் தானே வரும். இப்போ நான் இன்டெகிரல் ஃபார்முலா இல்லாமலே இதை போட்டுட்டு இருக்கோம். இப்போ புரியுதா? எல்லாம் ஆன்டி டெரிவேட்டிவ் கான்செப்ட் வச்சு போடுறோம். Do you understand this? Yes, sir. புரியுதாம்மா? Yes, sir. ரைட். எஸ் சார். இன்னொரு சம் கொடுக்கட்டா? இ பவர் காப் பண்ணிட்டீங்களா? சார் அங்க வந்து நம்ம d of sin 3x னு எடுத்தோம் சார். என்னப்பா என்ன சொல்ல வர? d of sin 3x னு ஏன் சார் எடுக்கும்? டி ஆஃப் சைன் 3x இங்கேயா? அதுதான் நம்ம ஆன்டி டெரிவேட்டிவ்னாக்கா காஸ் 3x. புரியுதா? அது எங்கேருந்து வந்திருக்கும்? ஆன்டி டெரிவேட்டிவ்னாக்கா டெரிவேட்டிவ்லேருந்து தானே வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேருந்து இது வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதனால் காஸ் 3x எங்கேருந்து வந்திருக்கும்? சைன் 3x டெரிவேட்டிவ் பண்ணால் தான் காஸ் 3x வரும். அப்படி எடுக்கிறோம் நம்ம. அதை ரூட் எடுக்கிறோங்க, எங்கேருந்து வந்திருக்கும் அப்படி. இப்போ 4 இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்கிறோம். அது ரிசல்ட் எங்கேருந்து? 2. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐ ஆம் கெட்டிங் 4. அதே மாதிரி காஸ் 3x இது எங்கேருந்து வந்திருக்கலாம்? இது வந்து சைன் 3x டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வி கெட் காஸ் 3x. ஸோ அதை கம்ப்ளீட்டாக போடுறோம். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் 3x அப்படின்னு போட்டு அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது எவ்ரி டைம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் போட்டுமா? Yes sir. Then 26th sum. Find the derivative of. Find the antiderivative. Antiderivative of e power 2x. நமக்கு நல்லாவே தெரியும், e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தானே. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x வரப்போகுது. ஸோ அப்போ அந்த இடத்துட்ட என்ன பண்ணலாம், d by dx of e power 2x அப்படியே எடுக்கலாம். எடுத்தால் இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும்ல. ஸோ 2e power 2xன்னு வரும். இப்போது ஆன்டி டெரிவேட்டிவ் இல்லையா? ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இல்லை e power 2x தனியாக ஐசோலேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு வேணும். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு d by dx of e power 2x. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1/2 இப்போ நான் e power 2x ஆன்டி டெரிவேட்டிவ் வேணும். ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் e power 2x is equal to, அப்போ இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் நான் எடுத்துடுறேன். அப்போ வெறுமனே 1/2 இன்ட்டு e power 2x. தட் இஸ் ஆன்சர். ஓகேவா? அதாவது ஒரு சொல்யூஷனுக்கு 2 ரூட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமா? சார் எனக்கு அந்த டி பை டிஎக்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களா சார்? அந்த ஸ்டெப் மட்டும் புரியல சார். அது ஏன் சார் ரிமூவ் பண்ணுறீங்க? ஆன்டி டெரிவேட்டிவ்னு இருக்குல்ல, ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன? டெரிவேட்டிவை தூக்கிட்டேன். ஓ ஓகே சார். நெக்ஸ்ட் போகலாமா? போலாம் சார். ஓகே. 27. இப்போது ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப், ஃபைண்ட் த ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் சம் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். நோ ஃபைண்ட் அவுட், நீயே போடணும். சார் அதை வந்து லைக்
ax plus b பவர் ஹோல் பவர் 3ன்னு போடலாம்ல சார்? வெரி குட். அதாவது நம்ம எங்கேருந்து எடுத்தால் அந்த ஸ்கொயர்டு வரும்? இப்போ எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு எங்கேருந்து வந்தால் வரும்? எக்ஸ் கியூப்லேருந்து தானே வந்திருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் கியூப் சிம்பிளாக எடுக்க வேண்டியதான், அதை ஹோல் கியூப் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். ஸோ அப்போ என்ன வரும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் கியூப். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப செயின் ரூல் அடாப்ட் பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? 3 into 3 ax இன்ட்டு plus b அப்புறம் into x. 3 இன்ட்டு போட்டாச்சு. ax plus b the whole square. 2 into ax plus b the whole 3 இன்ட்டு இது AX ஓவராலாக be the- 3 இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போட்டோம். அதுக்கப்புறம் ax plus b சப் the whole ஃபங்க்ஷன் square, ஒன்று sir, இருக்குல்ல, into x. ஏ. இன்னும் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் செயின் ரூல் அடாப்ட் பண்ணோம்ல, அப்போ வெறுமனே ஏ. இப்போ புரியுதா? Okay sir, a. ஓகேவா? அடுத்தது இது ஸ்கொயர்டு இது. ஓகேவா? இப்போ உனக்கே இது பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் எங்கே இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் எடுக்கலான்ற ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ. ஸோ அப்போ என்ன வரும்? தட் இஸ் 3 இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் கியூப். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுடைய டிசைர்டு ஃபங்க்ஷன். அதை என்ன பண்ணலாம்? இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்? 1/3a கரெக்டாக இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் கியூப். இங்கே டி பை டிஎக்ஸ் இதை மறக்காமல் போட்டுக்க. இப்போ ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகேவா? ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 1/3 1/3a இது அப்படியே இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டி பை டிஎக்ஸை மட்டும் தூக்கிடு, அவ்வளோதான். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் கியூப், தட்ஸ் இட். இப்போ நீ இன்டெக்ரலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அது. ஓகே, இப்போ புரியுதா? ஆன்டி டெரிவேட்டிவோட ரோல் என்னன்னு புரியுதா? சார் 1/3a தானே சார்? சாரி, ஏ எக்ஸ் போட்டேன். ஏ நீ தூங்குனியான்னு பார்த்தேன். என்ன செய்ய பயங்கரமாக முடிச்சிட்டு இருக்கா. ஓகே, அடுத்தது புரிஞ்சுதா? அது புரிஞ்சுது சார். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? போகலாம் சார். ரைட். எத்தனை சொன்னா? 26 28 சார். 8 sir. 28. 28ல் இது நீங்களாக போடணும். போட்டு எனக்கு அனுப்புங்க. sin 2x minus 4e power 3x. Do it. இதோட ஆன்டி டெரிவேட்டிவ். Kishore, now you have to explain this. You have to explain this problem. That is, how to find out the antiderivative of sin 2x minus 4e power 3x. Okay, proceed. சார் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து sin 2x வந்து டெரிவேட் பண்ணா என்ன வரும் பார்ப்போம் சார். அப்போ வந்து cos 2x cos 2x is equal to minus 2 sin 2x. நம்ம வந்து sin 2x ரீஅரேஞ்ச் பண்ணும்போது minus 2 sin 2x is equal to d by dx of cos 2x. நமக்கு தேவைப்பட வந்து sin 2x ஓட ஆன்டி டெரிவேட்டிவ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதுக்காக sin 2x is equal to minus of d by dx of cos 2x. அதுக்கடுத்து ஆன்டி டெரிவேட்டிவ் இதில் ஒன்று முக்கியமாக கவனிக்கணும், சாரி டு இன்டரப்ட் யூ. இதில் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் சைனை பார்த்தா உடனே டபால்னு ப்ளஸ்ன்னு போட்டுருவோம். பண்ணாத. அதாவது 2 மைனஸ் சைன் 2xன்னாக்கா நீ அந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் எல்லாம் போகும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ -1/2 இந்த பக்கம் போகிறப்ப -1/2 தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஜாக்கிரதை அது. ப்ரொசீட். ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் cos sin 2x வந்து மைனஸ் ஆஃப் cos 2x. அதுக்கடுத்து e பவர் 3x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் 3x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3e பவர் 3x வரும். அது மாதிரி e பவர் 3x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சு 1/3 d by dx of e பவர் 3x. ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் e பவர் 3x வந்து 1/3 e பவர் 3x. ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் sin 2x minus 4 e power 3x வந்து minus of cos 2x minus 4/3 e power 3x ன்னு வரும். நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அந்த 4 வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 4 மறக்காமல் ஃபைனல் ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? வெரி குட். தேங்க்யூ வெரி மச். நவ் லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் சம். டேக் டவுன். யாருக்கா புரியலையா? ஓகேவா? புரிஞ்சிடுச்சு சார். ரைட். புரிஞ்சிடுச்சு. ஓகே. அதாவது தட் இஸ் என்ன டெக்னிக் அடாப்ட் பண்ண சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு பண்ணணும். இப்போ எதுவுமே கொடுக்காம இன்டெக்ரலில் கொடுத்தா யூ கேன் அடாப்ட் த இன்டெக்ரல் ஃபார்முலா. ஆனால் ஆன்டி டெரிவேட்டிவில் தான் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் டூ பை ஆன்டி டெரிவேட்டிவ் டெக்னிக் ஒன்லி. அங்கே போய் இன்டெக்ரல்லாம் பண்ணால் மார்க் தர மாட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட்டு? 29 சார். 29. ஸோ இது யார் பண்ணுறான்னு பார்ப்போம். இன்டெக்ரல். இப்போ நான் இன்டெக்ரல் போட்டேன், ஆன்டி டெரிவேட்டிவ் சொல்லலை, இன்டெக்ரல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டேன். அப்போ நீ ஃபார்முலா அடாப்ட் பண்ணலாம். புரியுதா? ஸோ x³ ப்ளஸ் 5x² minus 4 whole divided by x² of dx. Proceed. யார் என்னோட போடுவா? எனிபடி? சார் சொல்லு. சார் எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம எக்ஸ் பவர் -2ன்னு போடலாம் சார். ஸோ வந்து இட் வில் பி லைக் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் -2 இன்டூ 3 எக்ஸ் பவர் 3 + 5x² - 4 ஆஃப் dx. அதுக்கு பதில் நீ என்ன பண்ணலாம், இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி we can என்டையராக இந்த ஃப்ராக்ஷனே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடலாம்ல. ஓகே சார். ஸோ அப்போ என்ன ஸோ பண்ணலாம், x³ we can split the fraction, entire fraction ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி போடலாம், x³ divided by x² of dx plus integral 5x² divided by x² of dx minus 4 divided by x² of dx integral. ஓகேவா? டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக ஆக்கலாம். இப்போ இனிமேட்டு போடுறது ஈஸி. ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஸோ x³ divided by x²ன்றது x dx. அடுத்தது இங்கே 5 dx. இங்கே 4x power -2 of dx. இப்போ கான்ஸ்டன்ட்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்க சேஃபாக. அப்போ x dx ப்ளஸ் 5 integral dx minus 4 integral x power -2 dx. இப்போ ஆன்சர் என்ன ஒவ்வொன்றுக்கு சொல்லு. x dx x² / 2 ப்ளஸ் 5x + c. அடுத்தது ஃபைனலாக போட்டுக்கலாம். 4 into இது x power -2 + 1 இல்லையா? -2 + 1, so x power -1 by -1 plus c. So that is equal to x² / 2. அடுத்தது ப்ளஸ் 5x மைனஸ், இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், இந்த எக்ஸை கீழே போயிடும். அப்போ
4 by x 4 by x plus plus c. c. Got it? Good. This is the answer. ஓகேவா? ஸோ நம்ம அது சாதுரியமாக நம்ம டக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. சில பேர் பார்த்தா யூஐவி எப்படி எழுதுப்பாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாமோ அவ்வளோ. இன்டகிரேஷனை போல் ஒரு அருமையான சம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக பண்ணலாம். ஆனால் அந்த டெக்னிக்ஸை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே சார். நோ டவுட் சார். ஓகே, குட். இப்போ இன்னொரு சம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷனில் டார்கெட் 300. ஓகேவா? ஸோ நம்ம 29 30 ஆடாது 30 சார். 30 1/10 முன்னேறி இருக்கோம். ஓகேவா? நான் சேர்ந்து போடுறது, நீ தனியாக போடுறது, அது ஒரு 600. ஸோ 900 சம் போட்டால் யூ ஆர் மாஸ்டர். அவ்வளோதான். அதுக்கு நான் ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் அவர் லைப்ரரி ஆல்சோ. தாமஸ்ன்றது தான் பெஸ்ட் புக். இது எல்லோரும் அங்கேருந்து தான் எடுப்பாங்க. கவனி. இன்டகிரல் √x minus 1/√x whole square dx. இதை போட்டு அனுப்புங்க பார்ப்போம். எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அது எல்லாருக்குமே கொடுத்து வச்சது. நீங்கள் தான் கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் அட்ரஸ்லேருந்து நீங்கள் வரணும். ஜிமெயில் அட்ரஸ் முதல்ல ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண வேண்டியது. தென் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஸ்ரீநிதி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். யாருக்கா புரியலன்னா நாளைக்கு காலையில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த சம். ஒன் மைனஸ் சம் நம்பர் சொல்லுப்பா. 32 சார். 32. 1 minus x into √x dx. போடு பார்ப்போம். தனித்தனியாக போடுங்க. சரி.